அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திற்கு அன்பையும் அறத்தையும் போதித்த தமிழ் சமூகம் எதை நோக்கி செல்கிறது? நாம் எவ்வாறான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், நம்மை தவிர நம் நண்பர்களையும் நம் உறவுகளையும் தவிர தினம் புதிதாக பார்க்கும் ஒவ்வொரு நபர்களையும் நாம் அவர்களை எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் பார்க்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால், நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு காரில் வெளியே போகிறோம். அப்போ திடீர்னு ஒரு பைக்கர் உள்ளே வந்தார். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்டா உள்ளே வந்த, ஏன் உனக்கு அறிவு இல்லையா? எனக்கு அதுலேயும் நம்ம அவர் திட்டுறோம், இல்லை அவரும் நம்மளை திட்டுறாரு. யாருமே ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை மனநிலைமை யாருக்கும் கிடையாது. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு புரிஞ்சு ஒரு 2 வார்த்தை அன்பாக இல்லை எடுத்து சொல்லியிருந்தால் அந்த இடத்துல சூழ்நிலையும் மாறி இருந்திருக்கும். அதை விடுத்து நாம் கையாளுவது ஒரு வன்முறையும் ஒரு ஆக்ரோஷமான போக்கும். அந்த ஆக்ரோஷம் கோபமும் என்ன ஆகுது? அடுத்து வாக்குவாதத்திலேயே முடியுது. அந்த வாக்குவாதம் அடுத்த கட்டம் என்ன ஆகுது? கைகலப்பு போகுது. இன்னும் ஜாஸ்தியாகி அடிதுடியாகி வெட்டுக்குத்து லெவலுக்கு போகிற நிலைமையை தினம் தினம் பார்க்கின்றோம். இதனால தான் டெய்லி பேக்கரியில் சண்டை, ஹோட்டலில் சண்டை, சினிமா தேட்டரில் சண்டை, ஒரு பைக் பார்க்கிங்கில் சண்டைன்னு நிறையா இது நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம், யாரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலைமையில் யாரும் இல்லை. இதற்கு ஒரே காரணம் அன்பை செலுத்தாது. அன்பும் ஒரு பாசத்தையும் நம்மளை மட்டும் இல்லை, நமக்கு புதிதாக பார்க்கக்கூடிய காட்டும் பொழுது அது பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்கி ஒரு புதிய ஒரு மென்மையான சமூகத்தை உருவாக்கும். நிறைய பேர் தப்பு செய்கிறத பார்த்து நானும் தப்பு செய்கிறேன்னு. அதை ஏன் நம்ம மாற்றக்கூடாது? நாம் ஒரு நல்லதை செய்வோம், ஒரு நல்லதை கற்றுக் கொடுப்போம், ஒரு அன்பை காட்டுவோம். அது மாதிரி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குவோம். அதை பார்த்து மற்றவர்களுமே அன்பு செலுத்தட்டும். அந்த மாதிரி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குவோம் என்று ஒவ்வொருவரும் நம் மனதில் உறுதி பூண்டு செயல்படுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.